உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. இன்றைய சமையல் காணொளி தக்காளி ரசம் தான் வைக்க போறோம். இப்ப நல்லூர் சீசன், கோயில், ஆடி மாதம் அப்படின்றதால ஒரே மரக்கறியா இருக்கு. மரக்கறிக்கு என்னென்ன கறி வைக்கலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல தக்காளி ரசம் வைக்க போறோம். வாங்க காணொளிகளை போவோம். இந்த தக்காளி ரசம் எப்படி வைக்கிறேன்றத பார்த்துடுவேன். வெந்தயம் குறைந்த அளவு எப்பயுமே ரசத்துல சேர்த்துக்கொள்ளுங்க. முதல்ல வெந்தயம் போடுவோம். அடுத்தது சீரகம் ஒரு தேக்கரண்டி எடுத்து வச்சிருக்கு. மிளகு 1.5 தேக்கரண்டி, மல்லி ஒரு தேக்கரண்டி. இப்ப எல்லாத்தையும் ஒண்டா போட்டு இடிச்சு எடுத்துருவோம். இப்ப இதை இடிச்சு எடுத்துக்கொள்வோம். இதை பேஸ்டா இடிக்க தேவையில்லை, 1-2 இடிச்சா காணும். இப்ப அடுத்தது ஒரு செத்தல் போட்டு செத்தலையும் துண்டு துண்டா இடிச்சிடுவான். இப்ப நல்லா இடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நாங்க வெங்காயமும் உள்ளியும் போட்டு இடிச்சிடுவோம். இப்போ பாருங்க, நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இப்படி 1-2 இடிச்சா காணும். இப்போ புளி எடுத்து வச்சிருக்கு. புளியை கரைச்சி எடுத்துருவோம். நான் முதல்ல தண்ணியில ஊற வச்சிருந்தேன். புளி நல்லா கரையுமண்டு. இப்போ அதை கரைச்சி எடுத்துருவோம். தக்காளி பழத்தை கழுவி எடுத்து தக்காளி பழத்தை புளியோட சேர்த்து கரைச்சிடுவோம். தக்காளி பழத்தை கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளணும் புளியோட சேர்த்து. இப்போ நாங்கள் இந்த கரைச்சி எடுத்துருக்கிறோம். இதுலேயே மஞ்சளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். பிடிச்ச உரலுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துடுவோம். இப்போ அந்த தண்ணியையும் இந்த தக்காளி கரைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்குள்ள ஊற்றிடுவோம். இப்போ பாருங்க, நல்ல கையாலேயே தக்காளி பழத்தை மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இதில் கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு கரைச்சிடுவோம். இதிலேயே எல்லாத்தையும் உண்டா சேர்த்து கரைச்சி எடுத்துடுவோம். இப்போ பாருங்க, தக்காளி பழம் இப்படி நல்லா எல்லாம் மசிஞ்சு வந்துட்டேன். இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு ஒரு கொஞ்சமாக தேங்காய் விடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அதில் வெட்டி வச்சிருக்கிற செத்தலை போட்டுருவோம்.
அடுத்தது வந்து நாங்கள் இந்த இடித்து வச்சிருக்கிற சரக்கை இதுக்குள்ளே போட்டுருவோம். அது வந்து எண்ணெயில் ஒரு கொஞ்ச நேரம் வதக்கினா காணும். நாங்கள் அந்த இடித்து வச்சுருந்த உள்ளி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு அடுத்தது நாங்கள் இந்த கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பழம், புளியெல்லாம் போட்டு அதை இதுக்குள்ளே ஊற்றிடுவோம். அடுப்பு வந்து அதிக அளவு எரியக்கூடாது. ரசத்துக்கு எப்பயுமே தணலில் இருந்தால் தான் ரசம் வந்து சரியான பதத்துக்கு வரும். இப்போ ரசம் வந்து ஒரு கொதி, அந்த ஒரு பபுள்ஸ் வரைக்கே நாங்கள் ரசத்தை இறக்கிடுவோம். இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை மேலால் போட்டுருவோம். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி எண்ணெயிலேயே வதக்கிட்டு தானே போட்டிருந்தோம். அந்த உள்ளே போட்ட மசாலா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு போட்டோம். அப்போ அதனால் இது அதிக அளவு கொதிக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்படியே இறக்கிட்டு இப்போ ரசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கொதியோடையே அப்படியே இறக்கி வச்சாச்சு. இப்போ ஒருக்கா நல்ல வடிவாக கிளறுவோம். ஏன்னா இது வரைக்குமே ரசத்தை நாங்கள் கிளற இல்லை, இனிதான் கிளற போகிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தக்காளி ரசம் எப்படி இருக்குண்டு. உண்மையாகவே நல்ல வாசனையாக இருக்குது. மரக்கறி சாப்பாடு நேரம் இப்படி ஒரு ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா அன்றைக்கு சட்டியில் இருக்கிற சோறு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு, புளி எல்லாமே சரியாக இருக்காண்டு. எல்லாமே அளவாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்கள். ஒரு குறைந்த அளவு நேரத்தை வச்சுக்கொண்டு குயிக்காக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ரசம் என்றே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அதிக அளவு பொருட்களும் தேவையில்லை, அதிக அளவு நேரமும் தேவையில்லை. இப்படி ஒரு ரசம், அப்பளம், மிளகா பொரியல் இதுவே காணும். அப்படியே ஒரு சட்டி சோத்தை முடிச்சுட்டு பேசாமல் இருக்கலாம். ஓகே, இன்றைக்கு ஒரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நாங்கள் சந்தித்தோம். இது போல் நாளைக்கு இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கட்டாயமாக இதை விட முயற்சி செய்து பாருங்கள்.